வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். ஆனந்தி, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. ஏ ஆனந்தி, நம்ம குலதெய்வம் விழுக்காப்புலி கருப்பன் தாண்டி உன்னை காப்பாத்திருக்கான். ஆனந்தி, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். வாங்க போலாம். கம் ஆன். போங்க. துளசி, கேப் வந்துருச்சு. அம்மா, 2 சோள கதிரி கொடுக்குமா? இந்தாமா. வாங்கிக்க. என்ன ஆனந்தி? நீங்களும் சாப்பிடுங்க. இல்ல இல்ல, நீ சாப்பிடு. அன்பு, நீயும் சோளம் வாங்கிக்கோ. இந்தாப்பா. மகேஷ், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஆனந்தி, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லங்க, எனக்கு என்னமோ ரகு இங்க இருக்கிற மாதிரியே என் மனசுக்கு படுது. நீ இங்க வந்ததும் அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா அப்படித்தான் இருக்கும். இல்ல இல்ல, காலையில இருந்து அவன் ஞாபகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. திடீர்னு அவன் இங்க எங்கேயோ இருக்கிற மாதிரி என் மனசுக்கு படுது. அவன் இவ்வளவு தூரம் வந்திருக்க சான்ஸே இல்ல ஆனந்தி. அப்படியே அவன் இங்க வந்து என் கண்ணுல பட்டான்னா அதான் அவனுக்கு கடைசி நாள். அன்பு சார், வா. சார், என்ன எதுக்கு சார் இங்க கூட்டு வந்தீங்க? டேய், வந்ததுல இருந்து ரூமுக்குள்ளேயே இருக்கிறது கடுப்பா இருக்குடா. அதான் சும்மா அப்படியே ஊர் சுத்த வந்தேன். அப்படியே இந்த பார்க்குக்கு வந்தேன். சார், அதுக்கு பார்க் பக்கம் எங்க கூட்டு போய் விட பரவாயில்ல சார். இந்த பார்க்குக்கு எதுக்கு சார் கூட்டு வந்தீங்க? இந்த பார்க்குக்கு போறது, அங்க இருக்க பூவெல்லாம் பார்த்து ரசிக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். பூவை பார்த்து ரசிக்கிறது வேணா உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா பூ வச்ச பொண்ணுங்களை பார்த்தா ரசிப்பல்ல? அதை நல்லா ரசிப்பேன் சார். அந்த மாதிரி இங்க ஏதாவது வருதான்னு தேடி பார்த்துக்கிட்டே இரு. அந்த மித்ரா கிட்ட இருந்து அமௌண்ட்டை கறக்கிற வரைக்கும் இப்படிதாண்டா எதையாவது பண்ணி பொழுத ஓட்டிக்கிட்டு இருக்கணும். இரு, அந்த மித்ராவுக்கு போனை போட்டுட்டான். சரிங்க சார். இந்த மூலிகை சரக்கு எப்பதான் கிடைக்குமோ சார்? சூப்பர் சார். மகேஷ், கொஞ்சம் அப்படி வாயே. ஓகே. அங்கதான் எல்லா கப்புள்ஸும் செல்ஃபி எடுப்பாங்க. மகேஷ், சொல்லு மித்ரா. நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அது ஒரே ஒரு செல்ஃபி எனக்காக. ஓகே. மகேஷ், என் தோல்ல கை வச்சுக்கோ. ஹே, கம் ஆன் மகேஷ், நம்ம 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்புறம் என்ன, வா. அது என்னாச்சு? நான் இப்ப வந்துடுறேன். கால் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க கருணாகரன், எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
இப்பதான் மகேஷ் கூட க்ளோஸ் ஆக ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? மேடம் கோவப்படாதீங்க மேடம். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு பண்ணல மேடம். நீங்க சொன்னீங்கன்னு நான் ரகு கிட்ட எவ்வளவு பேசி பார்த்துட்டேன் மேடம். அவன் மேடம் எனக்காக செய்வாங்க, நீங்க தான் தடுக்கிறீங்கன்னு என்ன தப்பா நினைச்சு பேசுறான் மேடம். உங்ககிட்ட அவனே பேசணுங்கிறான், நீங்களே பேசுங்க மேடம். கருணாகரன், போன் அவன்கிட்ட கொடுக்காதீங்க. நான் அவன்கிட்ட பேசுற மைண்ட் செட்ல இல்ல. மேடம் பேசுங்க மேடம். டேய் இங்க வா. நான் வந்துட்டேன் சார். நீ என் மேடத்துக்கிட்ட பேசு பேசு. மேடம். ஹே ரகு, உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு பங்களாதேஷ் போக மாட்டேன்னு சொல்ற? நான் எங்க மேடம் பங்களாதேஷ் போக மாட்டேன்னு சொன்னேன்? கருணாகரன் சொன்னாரு. மேடம் நான் பங்களாதேஷ் போக மாட்டேன்லாம் சொல்ல மேடம். திடீர்னு பிறந்த நாட்டை விட்டு எப்படி போறது? என் சொந்த பந்தம்லாம் இருக்காங்க. நான் போயிட்டா என் பொண்டாட்டி நிலைமை என்னன்னு தான் கேட்டேன் மேடம். என்ன நிலைமைனா? அங்கதானே உனக்கு வேலை ஏற்பாடு பண்ணிருக்கேன். வேலை பாரு, அங்க வேலை பார்த்து கஷ்டப்பட்டு உழ, சம்பாரி, உன் குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அத பண்ணு. பணம் தான் இருக்குல்ல, அப்புறம் என்ன? மேடம் எல்லா விஷயமும் பணத்தால கிடைச்சிடாதுல்ல மேடம். அப்படியே கிடைக்குன்னாலும் அதுக்குன்னு ஒரு விலை இருக்குல்ல. என்ன ரகு, நீ எதிர்பார்க்கிற விஷயம் உன் தகுதிக்கு மீறினதா தெரியல. உங்ககிட்ட தான் மேடம் கேட்க முடியும். எனக்குன்னு ஒரு யாரு இருக்கா மேடம்? சரி, கருணாகரன் கிட்ட சொல்லி இன்னும் 2 லட்சம் கொடுக்க சொல்றேன். போதுமா? சார் என்ன சார் வெறும் 2 லட்சம் தரான்றாங்க? நீங்க ஏதோ பல்கா கிடைக்குன்னு சொன்னீங்க. பின்ன நீ கேட்டதும் தூக்கி கொடுத்துருவாங்களா? பேசுறத வச்சு தாண்டா கிடைக்கும். பேசு பேசுறா. என்ன பதில காணோம்? இல்ல மேடம், நான் உங்ககிட்ட கேக்குறது நானும் என் குடும்பமும் கடைசி வரைக்கும் யாரு கையும் எதிர்பார்க்காம இதுக்கு மேல எங்க ஓடி ஒளியாம இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை சொல்வீங்கன்னு பார்த்தேன். நீங்க 2 லட்சம் கொடுக்கறேன்றீங்களே, எப்படி மேடம்? இங்க பாரு ரகு, நான் உனக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நீ ரொம்ப எதிர்பார்க்கற, அதுக்கெல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாது. மேடம் நானும் உங்களையும் சாரையும் காப்பாத்துன்னு தான் மேடம் நினைக்கிறேன். அதுக்காக தான் மேடம் நானும் ஓடுறேன். ஆனா அதுக்கான விலை கிடைக்காதுன்னா என்னாலயும் எதுவும் பண்ண முடியாது மேடம். அப்ப நான் இங்கேயே இருந்துறேன். ரகு, என்ன நீ ரொம்ப டென்ஷன் பண்ற. இப்போ உனக்கு எவ்வளவுதான் வேணும்? நான் என் வாயால இது வேணும் அது வேணும் சொல்லல மேடம். நீங்க பார்த்து சொல்லுங்க. எனக்கு சம்மதம்னா நான் போதும் சொல்றேன் மேடம். ஐயோ, என்ன சார் பதிலே காணோம்? வெயிட் பண்ணு. என்ன ஆனந்தி? மகேஷ் சார் போகணும்னு உங்களை வர சொல்றாரு. நான் இப்ப வரேன், நீ போ. சரி. நான் வரேன்.